ஒன்று அமேசான்லேருந்து வாங்கின ப்ராடக்டை வந்து பார்ப்போம். இது பாத்ரூமில் யூஸ் பண்ணுற சோப் ஸ்டாண்ட். இந்த ப்ராடக்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வால் மவுண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு இந்த பேக் சைடு இருக்கிற போய் நம்ம வால் மவுண்ட் பண்ணுவோம். இதுக்குள்ளே சோப்ஸ் வைப்போம். இந்த சோப்பில் இங்கே வச்சதுக்கப்புறம் இந்த சோப்பில் இருந்து வாட்டர் லீக் ஆகிறது, அதுலேருந்து ட்ரை ஆகிறதுக்காக வரதெல்லாம் இந்த ட்ரேயில் கலெக்ட் ஆகிடும். இந்த டைரெக்டாக நம்ம வந்து துணிக்கு மேலே வேறு எங்கே போர் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணும்போது இது இப்படியே ஓப்பன் வச்சுக்கலாம். நல்லா சாலிடாக இருக்குது, பிடிக்கிற அளவுக்கு. இதுக்கு வந்து இதில் கலெக்ட் ஆகிக்கும். ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாபில் ஹேங் பண்ணிக்கலாம். சோப்பை தேய்க்கக்கூடிய ஸ்பாஞ்சஸுங்களை, ரிங்ஸ் ஆர் வாட்சஸுங்களை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் வந்து நம்ம சோப், அப்புறம் ஷாம்பூ, பேஸ்ட், ப்ரஷ்ஷுங்க இது மேலே வச்சுக்கலாம். இதுக்கு பேக் சைட் இது வந்து செவத்தில் ஃபிக்ஸ் ஆகும். இது இதில் வச்சு இப்படி மாட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஹை எஃபெக்டிவான ஸ்டிக்கிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை வால் மவுண்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல இதை எங்கே வைக்கணுமோ பொசிஷன்ஸை பார்த்துக்கிட்டு அதை செட் பண்ணிக்கோங்க. வாலில் உங்கள் கைக்கு ஈஸியாக, கன்வீனியண்ட்டாக சோப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாலை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அதனுடைய பிளேசிங்ஸை பின் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக வச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த ஸ்டிக்கிங்கு பின்னை வந்து அந்த இடத்துல கரெக்டாக வெர்டிக்கலாக அப் சைடு வந்து இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது கீழே கொடுத்துருக்குற ஸ்டிக்கிங் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை ஒட்டிடுங்க. ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பொசிஷன் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு இருந்த அந்த மார்க்கர் பாயிண்ட்ஸ் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு கிளாத் இல்லை ஏதாவது ஒரு ஹார்டான டிவைஸ் வச்சு கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அப்போது அந்த ஸ்டிக் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததையும் அதே மாதிரி அதனுடைய ஸ்டிக்கிங் பேப்பரை எடுத்துகிட்டு இதையும் ஸ்டிக் பண்ணுங்க. கரெக்டான பொசிஷனுக்கு வருதான்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக ஒரே மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதையும் அவுட் சைடு வந்து ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அப்போது ப்ராப்பராக ஸ்டிக் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே இப்போ பாக்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது அதுலேருந்து நம்ம கழட்டி எடுத்த அந்த சோப் கண்டெய்னிங் பாக்ஸை வந்து மறுபடியும் அதுக்குள்ளேயே அட்டாச் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ப்ளக் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் சொருக்கி உள்ளே அழுத்திட்டோன்னா க்ளோஸ் ஆகிடும். கீழே வாட்டர் கலெக்டிங் ட்ரேவையும் சொருகிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது மேலே வெயிட்டிங்லேயும் வச்சு பார்ப்போம். உடனே இது இன்ஸ்டன்ட் ஸ்டிக்குன்றதால நம்ம உடனடியாக வந்து இது மேலே வெயிட்டிங்கில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வாட்டர் ப்ரூஃபிங் வெயிட் இவ்வளவு தாங்குமானா எனக்கு தெரிஞ்சு அது சரியாக படலை. இதுக்கு நீங்கள் செவத்தில் வந்து ஹோல்ஸுங்களுக்கு ஸ்க்ரூங்களை போட்டு இதுங்களை நீங்கள் ஸ்டிக் பண்ணுறது ப்ரிஃபரபுளானது. இல்லைனா எப்போ வேணாலும் இது வந்து லூஸ் ஆகி இது விழுந்துட சான்ஸ் இருக்குது. மேலே வெயிட்டுங்களை போடும்போது சோப்பு கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா இந்த பாக்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆக கஷ்டமாக இருக்குது. மீந்த சோப்பு வந்து ஒரு சோப்பு மேலே போட்டு அழுத்துறது அப்படி வச்சுருந்தோன்னா அது கனமாகிடும். அப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாது. ஸோ சிங்கிள் சோப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்க தான் முடியும். ஒரு சோப்பு மேலே இன்னொரு சோப்பு வச்சு அழுத்தியோ இல்லை கனமான பெரிய சோப்புங்களை நம்ம வச்சோம்னா இதை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாகவே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அரௌண்ட் 200 to 300 250 ரேஞ்சில் இதுங்க அவைலபிலிட்டி இருக்குது. இதில் 3 கலர் வேரியன்ட்ஸ், கிரே அண்ட் ஒயிட் அண்ட் சாண்டல் கலர்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க்ஸை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.